பழனிசாமி அவர்கள் அவருடைய சர்வாதிகார போக்கின் காரணமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முழுவதுமாக அதிமுகவுடைய வெற்றியை பறிகொடுத்திருக்கிறார். தொண்டர்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதனை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் நிரூபித்திருக்கிறோம். அண்ணன் ஆர்வி அவர்கள் நேற்றைய தினம் அவர் பேசிய அந்த பேச்சு எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு கடும் சௌகரியை கொடுத்ததற்கான சமமாக இருந்திருக்கும். திமிரு, உன்னுடைய திமிரு இன்னும் 3 மாதத்தில் இந்த இயக்க தொண்டன் உன்னை அடக்குவான். கொக்கு சும்மா அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கோம். அது சோம்பேறித்தனமாக இல்லை, தூங்கலை. சரியான மீன் வருகின்ற வரையில் காத்து கொண்டிருக்க. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய வருங்காலம் நம்முடைய பக்கம். அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவினுடைய வீழ்ச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 3 மாத கெடு. கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை. 2 தினங்களுக்கு முன்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டமானது சென்னையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பல விஷயங்கள் பேசப்பட்டது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அதிமுக தொடர்ச்சியாக வீழ்ச்சி பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகளே இதற்கு மீண்டும் ஒரு சாட்சியாக இருக்கிறது என்ற விஷயங்கள் கலந்து ஆலோசிக்கப்பட்டன. அதே போல கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சர்வாதிகார போக்கின் காரணமாக பேசிய விஷயங்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சர்வாதிகார போக்கின் காரணமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முழுவதுமாக அதிமுகவுடைய வெற்றியை பறிகொடுத்திருக்கிறார். மீண்டும் இந்த நிலை தொடரக்கூடாது. அம்மா அவருடைய ஆட்சி, இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி தமிழகத்தில் மீண்டும் அமைய வேண்டுமே ஆனால் அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும். அதற்காக நாங்கள் என்ன தியாகம் வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். கழகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளர்கள் கடந்த 1 மாத காலமாக அமைதியாக இருந்ததன் காரணமாக பல எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்புல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. விரைவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு இங்க வர அவர் தயாரா இருக்காரு பல வதந்திகளை பரப்புனாங்க. ஆனா அண்ணன் ஆர்வி அவர்கள் நேற்றைய தினம் அவர் பேசிய அந்த பேச்சு எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு கடும் சௌகரியை கொடுத்ததற்கான சமமாக இருந்திருக்கும். உனக்கு தைரியம் இருக்கிறதா, உனக்கு தெம்பு இருக்கிறதா? அண்ணன் ஆர்வி அவர்கள் பேசியது, உனக்கு திராவிடத்தினுடைய வரலாறு தெரியுமா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு தெரியுமா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு தெரியுமா, உனக்கு தெம்பு இருந்தா திராவிடம் தான் வா, 2 பேரும் ஒரு மேடையில பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவர் விடுத்த அந்த சவால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆர்வி அவர்கள் மேலும் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. 3 மாதம் தான் கெடும். இந்த 3 மாதத்திற்குள்ளேயே தொண்டர்களுடைய புரட்சியானது வெடிக்கும், ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தார். அதே போல கழகத்தினுடைய அரசியல் ஆலோசகர் ஐயா பண்ருட்டியார் அவர்கள் பேசிய அந்த விஷயங்கள் மிகவும் ஒரு எளிமையான வார்த்தைகள்ல மிகவும் ஆழமான கருத்துக்களை பதிவு பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அவர் சொன்னது, நம்ம ஒரு கொக்கு தண்ணியில அமைதியா உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் அதற்கான நேரம் வர வேண்டும் என்பதற்காகத்தான். ஏன்னா அதற்கான இறை வரணும், அது வரைக்கும் அது காத்திருக்கும். வந்ததுக்கு அப்புறம் அது தன்னுடைய இறையை எப்படி எடுத்துக்கொள்கிறது என்பதுதான் விஷயம் என்பதை மிக அருமையாக நேர்த்தியாக சொல்லி இருப்பார். இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, இன்னும் வரக்கூடிய காலங்கள் மிக கடுமையான ஒரு காலங்கள். எடப்பாடி பழனிசாமி இருந்து அதிமுக நம்ம மீட்கணும். தொண்டருடைய புரட்சி வெடிக்க ஆரம்பித்து விட்டது. ஏற்கனவே இதுவரைக்கும் நடந்து முடிந்த தேர்தலிலேயே பல கட்சியினர் எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு பல பாடத்தை சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடுமையான ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது 3.5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, அவர் என்ன ஜெயிச்சா விட்டாரு, அவரே அங்க தோத்தானே போயிட்டாரு, அதிமுக தொண்டர்கள் அவர் நல்ல பாடத்தை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அங்க சுயேட்சை சின்னத்துல போட்டிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் 3.5 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு. 12 நாளைக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட சின்னத்துல நீங்க அரை நூற்றாண்டுக்கு மேல இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இரட்டையிலை என்கின்ற மாபெரும் வெற்றி சின்னத்தை 1/4 நூற்றாண்டுக்கு மேல ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த கட்சியில் இருக்கக்கூடிய சார்பாக ஒரு வேட்பாளர் நிப்பாட்டி டெபாசிட் இலக்கு வச்சிருக்கீங்க. அப்ப அந்த இடத்துல அதிமுக தொண்டர்கள் யாருக்கு பாடம் போட்டு இருக்காங்க அதே தெரிய வேணாமா? ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம். தமிழ்நாடு முழுவதும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வேட்பாளரை நிப்பாட்டி இருந்தாங்க அப்படின்ற பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை பண்பு சிரிப்பாய் சிரித்திருக்கும். அதெல்லாம் வேண்டாம், அதிமுகவிற்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது, நம்மளுடைய கழகம் அதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் ஒரே தொகுதியில் நின்று அந்த வாக்குகளை பெற்று உங்களுக்கு சரியான பாடத்தை போட்டி இருக்கிறார்.
வரக்கூடிய காலம் நமக்கான காலம். 2026 அதிமுக ஆட்சி அமைக்கணும். திமுகவிற்கு விடை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக இருக்க வேண்டும். அதிமுகவினுடைய தலைமையாக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்க வேண்டும். அதுதான் தொண்டர்களுடைய நிலைப்பாடு, அதுதான் தமிழக மக்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. காத்திருப்போம், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.